நான் தான் சொல்லுவேன், வெக்கமே இல்லாம சார் அஜித் சார் கிட்ட தான் சார் எனக்கு கன் பிடிக்க தெரியாது, கொஞ்சம் கத்துக்கணும். இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா நான் ஸ்டாப்பா டேட் கிடைச்சு வச்சுங்களேன், 90 நாள் 100 நாள் படத்தை பிடிச்சிடலாம். விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல நம்பர் 1 அஜித். அதுவும் சூப்பர் ஹீரோவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வரிசையா ஹரிசார் கூட படம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் சொல்ல போனா அது வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. Yeah, I'm a big Ajit fan. It doesn't mean that I don't like Vijay, but comparatively I like Ajit. இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா நான் ஸ்டாப்பா டேட் கிடைச்சு வச்சுங்களேன், 90 நாள் 100 நாள் படத்தை பிடிச்சிடலாம். அவர் டிசிப்ளினான ஒரு ஆக்டர், காலைல வந்துருவாரு. அப்போ நம்மளுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. செட் ஒர்க் எல்லாம் சரியா போயிட்டு இருந்தனா கடகடன் படத்தை பிடிச்சிடலாம். 90 days 100 நாள்ல பிடிச்சிட்டோம்னா அப்படின்னு அர்த்தம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல படம். விஜய் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல நம்பர் 1 அஜித். நீங்க பாருங்க, அவங்க 2 பேர் படம் வந்ததுனால இவர் படம் தான் நல்லா இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டா மோதனா தலை தான் நம்பர் 1. அது மாதிரி திரு அஜித் வந்து அம்பேர் மாதிரி அவர் கிரவுண்ட்ல இருப்பாரு, ஆனா அவர் ஆட மாட்டாரு. அது மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு. ஆனா அவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார். ஸோ அதை வந்து அஜித் வந்து ஒரு அம்பையர் தான். அவர் ஆட்டத்தில் இல்லாவிட்டாலும் அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது. பேரன்பான மனிதர், இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. நான் வந்து அவரை ஹீரோவாக தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுவும் சூப்பர் ஹீரோவாக பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நான் தான் சொல்லுவேன், வெக்கமே இல்லாம சார் அஜித் சார் கிட்ட தான் சார் எனக்கு கன் பிடிக்க தெரியாது, கொஞ்சம் கத்துக்கணும். சார் தான், he was very sweet and he எப்படி கன் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம எல்லாரும் சினிமால எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பா. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து கண்மணி கேரக்டர் வந்து லைக் அவங்க ரொம்ப வருஷமா இதே ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லைக் இன் ஹேண்ட்லிங் கன்ஸ் எல்லாம். அது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ தாட் அஜித் சார் இஸ் த பெஸ்ட் பர்சன் ஐ கேன் கோ டு ஃபார் அட்வைஸ். அவர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் அந்த ஸ்வாக் வந்து த வே ஹி ஹேண்டில்ஸ் ஹிஸ் ஆக்ஷன் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஹீ ஷோட் மீ த வே எங்கே ஹோல்ட் பண்ணணும், இந்த கை எங்கே ஹோல்ட் பண்ணணும், ஹவு ஷுட் யுவர் பாடி ஸ்டாண்ட், அந்த ஒரு இது எப்படி இருக்கணும் நல்லா ரொம்ப தட் இட் வாஸ் வெரி நைஸ் டு see him explain. நல்லா பழகுவேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அஜித் சாரை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் ஐ ரியலைஸ் தட் ஐ ஆம் நத்திங் கம்பேர்ட் டு ஹிம். அவரை மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் ஐ நீட் டு இன்னும் kilometers down to earth போனோம் எனக்கு. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம் இன் தட் மேட்டர். கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய சாயல்ல ஒருத்தர் இன்னைக்கு சினிமாத்துறை இருக்கிறாரு, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது வந்து அஜித் சார் தான். அஜித் அவர் ஒரு மாதிரி நடந்து வந்தாலே போதும். அது ஸ்டெப் ஓப்பனிங் ப்ரெஷர் பார்த்தா அஜித்துக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து ஸோ அந்த வெறித்தனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து அஜித்தினுடைய ஆடியன்ஸ். அதுதான் சில வார்த்தைகளுக்கான மரியாதை. ஹலோ அஜித் குமார்னர், அவ்வளோதான் இவன். அரே நைட்டு பூரா Classy, very classy. அஜித் அவர்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தார்கள். இன்னைக்கும் சொல்றேன், அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி இன்னமும் அவருக்கு தெரியல. அவர் கொஞ்சம் வெளியே பப்ளிக்குக்கும் வரணும். அவர் பப்ளிக்கு வராமல் சில இடங்கள்ல குரலை கொடுத்துட்டு கொஞ்சம் மறைவாக இருந்துகிட்டு இருக்காரு. தேவையில்லை, பப்ளிக்கு வாங்க. உங்களை மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க, தமிழ் மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க. உங்களுடைய படங்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கு. நான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஷாலினி மேமும் சாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஐயோப்பா, அஜித் சார் கூட நடிக்கும் போது அஜித் சார் சொல்லியிருப்பாரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு. இதில் போயிட்டு வந்தேன் நான், ஊனி நானும் நடக்கிறேன். லெஃப்ட் லெக் எனக்கு ப்ராப்ளம். அப்போ அவர் சொன்னார், என்ன ரவி சார் நீங்கள் எல்லாம் ஊனி நடத்துறீங்களா? என்ன இல்லை அஜித்மா, எனக்கு கால் கொஞ்சம் முட்டி வலிக்குதுண்ணா. அடுத்த நாள் சார் லெஃப்ட் லெக்குக்கு உண்டான அந்த லண்டனில் வாங்கினது அந்த பேடு அதை அப்படியே அனுப்பிச்சி விட்டார் எனக்கு. அஜித் வந்து ஒரு
நடிகராக நான் பார்க்குறத விட ஒரு நல்ல மனிதராக அவரை பார்த்தேன். அவர்கிட்டே சொன்னேன், யூ ஆர் நாட் அன் ஆக்டர், யூ ஆர் எ ஹியூமன் அப்படின்னு. யார் வேணாலும் நடிகனாகலாம், எல்லாரும் மனிதனாக முடியாது. அந்த வகையில் அஜித் வந்து எல்லாரோடையும் நல்லா பழகிறாரு. என்னுடைய அசிஸ்டண்ட் கூடயும் பழகிறாரு, எல்லாரோடையும் நல்லா பழகிறாரு. அவருக்கு கேரவன் ஒரு வண்டி இருக்கும், அதில் உட்கார்றதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கீழே சேர் போட்டு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிராஸ் பண்ணி போனால் கூட அவங்க வணக்கம் போட்டால் வணக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பணிவு இருக்குது. என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப எளிமை அப்படி. நான்லாம் ஒன்றுமே இல்லை அவரை பார்க்கும்போது. அவர்கிட்டேருந்து என்ன நிறைய கற்றுக்கணும். அப்போ வந்து மழை வந்த சீசன். அஜித் சாருடைய வீடு, அவரோட கல்யாண மண்டபம், அவரோட என்ஜிஓஸ் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கேன், யார் எப்போ வேணால் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். இவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு. சாப்பாடு போட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுத்து அவர் வீட்டை திறந்து விடுறாரு அப்படின்னாலே போதுங்க, அது போதும். என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கேட்டை முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு வார்த்தையே கிடையாது தம்பியா. அவர் சொன்னேன், நீ என்ன வேணா பண்ணிக்க, இவ்வளோ சம்பாதிச்சிக்க, ஆனால் நமக்காக யோசிக்கிற ஒரு வழி மனசு இல்லை, அது போதும் வாழ்க்கையில். அஜித் கதை கேட்குறது சொல்கிறீங்களா சார்? அஜித் யங் ஹீரோ. என் கதையில் ஓப்பனிங்கில் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் பொண்டாட்டி செத்து போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அதுக்கு ஒரு குழந்தை பிறகு. இதெல்லாம் அஜித் பண்ணுவான். அவன் இப்போ தான் காதல் போட்டு காதல் மண்ணல் அடிச்சிருக்கேன் சார் நம்ம ஃப்ரெண்டு. அது ஒரு தனி ட்ராக் இருக்குது. அப்படி ஆக முடியாது சார். இல்லைப்பா நீ போய் சொல்லுப்பா, சொல்லிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சரினா வேறு விதியாக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அஜித் கேட்டுருக்காப்பல, என்னப்பா என்ன பையன் நிலமை, பையன் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமான பையன் சார். முதல் படம் வரல, 5 நாள் ஷூட்டிங் பண்ணால் வரல, பூஜை போட்டால் வரல. அப்புறம் ரவிக்குமாரோட படம் பண்ணாங்க, அது வரல. புரியுங்களா? அந்த எந்த படம் வரல, அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான கட்டாவன் அப்படின்னா. அவர் சொன்னார், அவன் நானும் கஷ்டப்பட்டு முன்னேறன் தான், அவன் நான் படம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாரு. அதுதான் ஹைலைட். அஜித் சார் இஸ் அ தரோ ஜென்டில்மேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் இஸ் வெரி கைண்ட். அவர் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சுத்தமாக அவர்கிட்ட கிடையாது. நிறைய மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் எனக்கு அவர் கூட இருக்குது. நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஏதோ ஒரு ஹோட்டல் வெளியில் அவர் வந்து காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் அப்போ உள்ளே போயிட்டு இருந்தேன். அவர் ஃபோனில் பிஸியாக இருந்தார். ஸோ சரி ஓகே சார் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு நான் போகும்போது அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அவரே என்னை கூப்பிட்டு, ரம்யா கம்மியார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு, நான் ஐஎஸ்டி கால் ரம்யா, கேன் ஐ கண்டினியூ அப்படின்னாரு. நான் வந்து அப்படி வாவ், ஓ மை காட் அப்படின்லாம் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ எப்போ பார்த்தாலுமே ஹைதராபாத்தில் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ ஹீஸ் சச் அ கைண்ட் பர்சன். ரொம்ப நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுப்பாரு. அட்டென்ஷன் டு டீட்டெயில். என்னோட வீட்டு நாய் பேர்லேருந்து அத்தனையும் நான் வந்து எப்பயோ ஒரு கான்வர்சேஷனில் அவர்கிட்ட சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணும்பொழுதும் வந்து டைகர் எப்படி இருக்கு, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக கேட்பாரு. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் தான் ஜாஸ்தி. எப்படி எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எல்லாரையும் ஜென்யூனாக வந்து பார்த்துக்கிறது. நடிக்க வருகிற அனைவருமே நடிப்பை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நல்ல பண்பை, ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு மூத்த நடிகர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தாலே அதுவே பன்மடங்கு அவர்களை உயர்த்தும் என்பதை நான் இப்ப சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்துகிட்ட போது என் அருமை நண்பர் அஜித் அவர்களை பார்த்து நெகிழ்ந்து போனேன். எங்களை விட ஒரு மூத்த நடிகரை பார்த்துட்டு அவர் நடந்து கொண்ட விதம் உண்மையாவே இந்த இடத்திற்கு அவர் தகுதியானவர் தான் எனக்கு தோணுச்சு. தன்னுடைய வளர்ச்சி இருந்தும் அந்த வளர்ச்சி இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆனால் என் மூத்தவர்கள், என்னுடைய கலை உலகம் இது. அண்ட் அஜித் சார் வந்து ஒன்று மனசு வச்சாருன்னா அது எக்ஸ்ட்ரீம், அதாவது டு த கோர் போயிடுவார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 செட்ஸ் போட்டேன்னா அவர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கார். சார் டயர்டாக போ சார், ஒன்றும் வரும், நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாருன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவார் அவர். ஸோ இன் தட் வே ஐ ரியலி லைக் ஹிம் ஃபார் ஹிஸ் அந்த ஒரு மனசு வச்சு அதை பண்ணணும்னு ஒரு வில் பவர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு. ஒரு ஷார்ட் இருக்கும் அதில் என்னென்னா, நான் ஒரு டச் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஐ திங்க் ஹியர் ஆர் ஹியர் அந்த மாதிரி. அண்ட் தேர் வாஸ் அ ஹியூஜ் டிஸ்கஷன். அது சுந்தரம் மாஸ்டர் என்ன பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், ஏய் வை ஆர் யூ திங்கிங் ஆன் தட், கம் வாட் யூ வாண்ட் டு திஸ் பண்ணுங்க, ஓகே ரெடி கூல். இந்த மாதிரி ஹீல் கம் கோ அவுட் ஆஃப் ஹிஸ் வே அண்ட் மேக் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபுள். அஜித் சார்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் நான் முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ். லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ முக்கியம். லைக் அவங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட கெரியரில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தலாமே தவிர உங்களுக்கு உள்ளே இருக்கிற பர்சனாலிட்டிக்கோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கோ ஒரு சின்ன ஷேக் கூட இருக்கக்கூடாதுங்கிறத நான் அஜித் சாரை பார்த்து கற்றுக்கிட்டேன். கான்ஃபிடென்ஸ் லெவல், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தி. ஸோ அதுதான் கற்றுக்கிட்டேன்.
தலை நாளே தாறு மாறு மலையை தாண்டி உயர்ந்துட்டாரு எங்களோட அல்டிமேட் ஸ்டாரு. இந்த நெஞ்சில வாழும் அஜித் குமார் அங்க இங்க சுத்தி பாரு, எங்க பார்த்தாலும் தலா தானே, தலையை மிஞ்ச ஆளு தான் யாரு, உனக்கு தில்லு இருந்தா எங்களாண்ட கூறு. ஒன் மோர் போறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒன் மோர் போறாருன்னா செட்டுக்கே சாரி சொல்லுவார். புரியுதுங்களா? அவ்வளோ மரியாதையாக இருப்பார். அண்ட் அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ரைட்டா? அந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த டைலாக் சார் சொல்லுவார் இல்லையா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு, மாமா கிட்ட போய் கேளு. அதெல்லாம் வந்து சார் எடுத்து கொடுத்த ஒரு இம்ப்ரவைசேஷன். ஸ்கிரிப்ட்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவர் தான் இம்ப்ரவைஸ் பண்ணி சொன்னார், அர்ஜுன் அது இப்படி சொல்லு, நான் அதுக்கு இப்படி சொல்றேன். அந்த சீன்லாம் வந்து நான் என்னோட மறக்க முடியாத நினைவுகள் அந்த சீன் தான். எனக்கு ரொம்ப முக்கியமான மெமரிஸ்னால் அந்த சீன் தான். இதெல்லாம் தாண்டி அஜித் சாரோட நேருக்கு நேர் நிற்கும் போது அவர் அவர் முறைச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதை நான் வந்து அவ்வளோ க்ளோஸில் பார்த்தேன் தெளிவா. அதை பார்த்துட்டும் அதுக்கு மேலே நம்ம ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுன்றது இருக்குல்ல, அவர் கொடுத்த தைரியம் தான். என்ன சார் இந்த கேரக்டரில் அஜித் நடித்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி சார் அவர் வரவழைச்சி பேசுவோம் அப்படின்னாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு வரவழைச்சாங்க. அவர் வந்து என்ன அஜித்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் புதிய மன்னர்கள் படத்துலேயே அஜித் நடிக்கிறதுக்காக கேட்டேன். அப்போ அஜித்துக்கு முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்து படுத்த படிக்காததுனால என்னால் இப்போ நடிக்க முடியாது. அவர் தான் முதல்ல பாபு கணேஷ் கேரக்டரில் நடிக்க வேண்டியது. நீ கட்டும் சேலம் மடிப்பில் அந்த பாட்டுக்கு அவர் தான் ஆடி இருந்திருக்கணும், அவர் நடிச்சிருந்தா. ஓகேங்களா? அவர் அதில் நடிக்கலை. அவர் முதுகில் அடிபட்டு ஒரு பைக் ரேஸ்லேயே இதில் கலந்துட்டு முதுகில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, ஹெல்த் சரியில்லை, என்னால் முடியாது, 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கலை. அதனால் மறுபடியும் இந்த படத்துலேயாவது அவரை வச்சு பயன்படுத்துவோம், அவரை வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். அஜித் ஆஃபீஸ்க்கே வந்தார். ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அஜித்துக்கு என்ன பிடிச்சிது அந்த, ஏன்னா புதிய மன்னர்கள் நேரத்துலேயே அவரை நான் கான்டாக்ட் பண்ணி நடிக்க கேட்டேன் அப்படின்றதுனால இப்போ என் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர் வந்து சார் உங்கள் படத்தில் நான் வில்லனாக கூட நடிக்கிறேன் சார், நீங்கள் வில்லன் என்ன என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, நான் நடிக்கிறேன் உங்கள் படத்தில், அவ்வளோதான் சார் தெரிஞ்சு போயிட்டார். அப்புறம் இல்லை அஜித் என்ன கேரக்டர்னா தெரிஞ்சுங்க, எதுவுமே வேணாம் சார், நீங்கள் ஸ்பாட்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்ட்டு. அதே மாதிரி ஸ்பாட்டில் சீன் கேட்பார், பிரமாமல் நடிப்பார், போவார், அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். என்னையுமே என் கேரக்டரும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார். அவர் என்கிட்டே ஒரு நாள் ஓப்பனாக சொன்னார், சார் நான் பல படங்கள் நடிச்சிட்டேன் சார். அப்போவே ஒரு 20 படம் நடிச்சிருப்பார் அவர். நிறைய டைரக்டர்ஸ் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் திட்டுவாங்க, யூனிட்டில் உள்ளவங்களாம் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. நீங்கள் யாரையுமே திட்ட மாட்டேன்றீங்க, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரை கூட நீங்கள் நாங்கன்றீங்க, எல்லோரும் தோள் மேலே கை போட்டு ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க. அந்த சோசியலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அந்த யூனிட்டே ஜாலியாக ஹாப்பியாக டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, இந்த படத்தில் நடிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி அவர் ஒரு நாள் கூட தயங்கினே இல்லை. ராத்திரி 2 மணிக்கு நடிச்சுட்டு எங்கள் உத்தண்டியில் எடுப்போம், மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க உத்தண்டி, அங்கே ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுவோம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு அஜித் அனுப்புவேன், காலைல 7-8 மணிக்கு ஷார்ட்னா வந்துடுவார், முதல் ஆளாக வந்து நின்றுவார். அந்த மாதிரி ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார். ஊட்டியில் படம் சாங் எடுத்து முடிச்சுட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது அவர் சொன்னார், சார் நீங்கள் எப்போ எந்த படத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் சார், நம்ம இந்த படத்தில் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்னார் அவர். அதே மாதிரி அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருணம் என்னென்னா, என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் வந்து நீ வருவாய் என்னன்ட்டு முதல் படம் பண்ணுறார் சூப்பர் வீட்டுக்காக. அப்போ வந்து அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் இதே மாதிரி அஜித் நடித்தா பிரமாமா இருக்குன்றாரு நினைக்கிறாரு. இந்த டைமில் அஜித் ரொம்ப பீக்குக்கு போயிட்டார். அவர் வாலி மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகி அஜித் வேறு ரேஞ்ச் போய் பெரிய ஸ்டார்டம் வந்துடுச்சு அஜித்துக்கு. அப்போ அஜித் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் முதுகில் ஒரு ஆப்ரேஷனுக்காக தேனாம்பேட்டையில் இருக்கிற அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்காரு. அப்போவில் அஜித்தை பார்த்து நலம் விசாரிக்கணுன்றதுக்காக நானும் ராஜகுமாரனை கூப்பிட்டு போகிறேன். போய் பார்த்துட்டு அவரை விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்க அஜித், சீக்கிரமாக குணமாகி வாங்க, மறுபடியும் நடிக்கணும், நிறைய பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் ஒரு சின்ன இது, என்னுடைய அசிஸ்டன்ட் இவர் ராஜகுமார் நீங்கள் பார்த்துப்பீங்க, எனக்கு தெரியும் சார், நான் தான் பார்த்தேனே நம்ம படத்தில் அப்படின்னாரு. இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறார் சூப்பர் வீட்டுக்கு. அந்த படம் வந்து நீ வருவாயன, பார்த்திபன் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு, இல்லை நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் நடிக்க முடியுமா, ஒரு 10 நாள் டேட் கொடுக்க முடியுமா? என்ன சார் கேள்வி இது, நீங்கள் நடின்னு சொன்னால் நான் நடிக்க போகிறேன், என்ன சார் கேள்வி அப்படின்னே. அப்போ ராஜகுமாரன் எப்போ கதை சொல்லலான்னு, கதையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரனை பார்த்து கேட்டார். டைரக்டர் விக்ரமன் சார் சொல்கிறாரு நான் நடிக்கிறேன், அவ்வளோதான், என்னை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இப்போ ஒரு வாரத்தில் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கேன் சார், ஆகிட்டு அவர் எப்போ சொல்லாரோ அப்போ போய் நான் நடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடிச்சுட்டு ஸ்பாட்டில் எங்கேயாவது ராஜகுமாரன் ஷார்ட் டிலே பண்ணுறாரு, லேட் பண்ணுறாரு, இழுத்தடிக்கிறாரா உடனே சொல்லிடுறேன், நான் விக்ரமன் சார்கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை ஒழுங்காடு அப்படின்லாம் சொல்லியே அவர் வந்து நடித்தாராம். அந்த மாதிரி இது யாரும் செய்ய மாட்டாங்க. என் படத்தில் நடிக்கலாம், நான் சொன்னேன்றக்கா என்னோட அசிஸ்டன்ட் படத்துலையும் அவர் நடித்தார். அந்த படமும் அவருக்கு பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சுது. அந்த மாதிரி அவர் ரியலி அந்த படத்தில் அடிக்கடி அவர் ஜென்டில்மேன், அவர் ஒரு டைலாக் சொல்லுவேன், அவர் ஜென்டில்மேனுங்க அஜித். அமராவதின்ற படத்தை ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து சொல்ல செல்வா கிட்ட சொன்னேன், நீ யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்து புது முகங்களை வச்சு பண்ணுன. ஆனால் அவர்
சிலரை கொண்டு வந்தார். அதில் எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் 45 நாள் ஊட்டியில் ஷூட்டிங் போனோம் சார். நமக்கு டைம் ஆகிடுது, ஜனவரிலே போய் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக ஒரு ஆளை கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம். அதில் சங்கவியை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் பாக்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ. சங்கவியை தேர்ந்தெடுத்து அவள் பேர் ஜீவா, சொந்த பேர். என்னுடைய டாக்டர் பேர் தான் சங்கவியின் பேர் வச்சேன் அவளுக்கு. அதனால் அவள் அனுப்பிச்சதில் சங்கவி கரெக்டாக பண்ணால். ஆனால் அங்கே போனவுடனே நாங்கள் போட்ட புதுமுகம் ஒருத்தர் சரியாக நடிக்காதனால ஒரே வாரத்தில் எனக்கு செல்வா ஃபோன் பண்ணிட்டார். இது போல் சார் இவன் சரியாக பண்ணல, ஒரு வாரம் வேஸ்ட்டாக போச்சு, நான் ஒரு ஆடில் பார்த்த மாதிரி இல்லை தெலுங்கு படத்தில் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரை எப்படியாவது கூட்டுவாங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அப்போ தேட சொல்ல தான் பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் நடிக்கிற ஷூட்டிங்கில் நான் போய் பார்த்தேன். அவர் தான் அஜித்து, புரியுதா? பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க சொல்ல அந்த மேனேஜர்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்ல, இப்போ இவர் இப்போ தான் சார் முதல் நடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப வாலாக இருக்கிறான் சார், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா. சரி சரி நான் பார்க்குறேன் பாவன்னு கூப்பிட்டு அவரை விசாரிக்க சொல்ல அவர் சொன்னார், சார் எப்போ சார் ஷூட்டிங்கு? தமிழ் படத்தில் தான் நான் நடிக்கணும் வந்தேன், எனக்கு தெலுங்கு படம் கட்டிச்சு நடிச்சிட்ருக்கேன், எப்போ சார் ஷூட்டிங்னு தான் கேட்குறாரு. நாளைக்கே போகலாம்பா அப்படின்னா. அப்போது நைட் அந்த சாகை முடிச்சுட்டு அவன் காலையில் என் கூட வரத்துக்காக ட்ரை பண்ணான். அது அப்போ முதல்ல அவனை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அஜித்தை எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். தொழில் மேலே அக்கறை எப்பவுமே ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை வந்தால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறது தப்பு இல்லையே. அதுபோல் அவர் கேட்டதன் அடிப்படையில் அவனை இன்னும் எனக்கு ரொம்ப ஒற்றாயிடுச்சு. நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னா, சார் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார் அப்படின்னா. சரி அப்போவே ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் மறுநாள் ட்ரெயினுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அன்னைக்கு அவருடைய டெடிகேஷன் எனக்கு அந்த படத்தை பொறுத்தளவு, காதல் கோட்டையை பொறுத்தளவு அவருடைய டெடிகேஷனுங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்ன சொல்ல போனோம்னா, உண்மையாகவே சொல்ல போனோம்னா அவர் சார் நான் நடிக்க போகும்போது மட்டும் அந்த காட்சி எப்படி என்னன்னு கேட்டுக்கிறேன் சார், முழு கதையை கூட என்னிடம் கேட்காமலே அவர் அன்றைக்கி பண்ணிட்டார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு முறை நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய படங்களை பட்டியலிட்டார். அவருடைய படங்களை பட்டியலிடும்போது நான் காதல் கோட்டையை அவர் பட்டியலிடலை. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் காதல் கோட்டையை சொல்லலை அப்படின்னு. அது என்னுடைய படம் இல்லை, உங்கள் படம் அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவரை டிசைன் பண்ணுவதற்கு அவர் மட்டும்தான் இருந்தார். அப்பவும் சரி. கோயிலுக்கு போனால் ஸ்தல புராணம் தெரிஞ்சிருக்கணும், கோடம்பாக்கத்தில் இருந்தால் தல புராணம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவன் சொன்னோடனே சொல்லுவான், தலையை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. அப்போ நான் திரும்பி அப்போ தான் இது சிமெண்ட் பூசிட்டு இருப்பேன். அப்போ திரும்பிட்டு தலையோட முதல் படம் 1000 வரிசையாக மூச்சு விடாமல் ஆரம்பித்து முடிப்பேன். அது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. யாருக்கு தலை தெலுங்குல படம் பண்ணாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க கடவுள் தலையை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம். அதை ரசிகன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கும். என்னடா அஜித்குமார் என்னடா செஞ்சாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸை பார்த்து கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, நம்பிக்கை, தன்னம்பிக்கை.